கீரையெல்லாம் செழித்து வளர்ந்துருக்கு. முந்தி இருந்த வீட்டுக்காரரும் கீரை கொட்டை போட்டிருக்கலாம், அது சென்ற வாடிலே வளருது. இதுக்கு அந்த பசலி இருக்குது, உள்ளுக்கு அதுங்களை பசலி கீரை சின்ன சின்ன இலையாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். எங்களோட வீடு பெயிண்ட் அடிக்கணும். இப்போ 2 நாளாக ஜூலை மாதத்துலேயே குளிர் துவங்கியிருக்கு. 2 days பாருங்க. நான் சொல்கிறது www.com வெதர் வைஃப் ஒர்க். இதை நம்ப இல்லாதாம். இப்போ நான் நேற்று தண்ணி விடையில் இன்றைக்கு பூக்கண்டுக்கு தண்ணி விட போகிறேன். பூக்கண்டு மரக்கறி தோட்டங்கள் கொஞ்சம் சின்னனா சும்மா இந்த பொழுதுபோக்குக்கு வச்சிருக்கிறேன். அங்கோ காத்தடிக்குது. கோவா ஹாஸ்பிட்டல். இதுகளே பூச்சி அடிச்சிருக்கு. அங்கே மக்களே, இந்த ரோங் குவாஸ் செடி விழுந்து போச்சுது. இனி உயரமான ஆக்கெல்லாம் இதில் கட்ட வேணும். காற்றுக்கு விழுந்து போச்சு. இது பூசணி கொடி. இவ்வளோ கீரை கண்டு முளைச்சிருக்கண்டு.
இந்த லாங் கிராஸ் செடி வந்து கீழே விழுந்து போச்சு. மேலே உயரமான ஆக்கள் வடிவாக உயர்த்தி கட்ட வேணுஞ்சாள். வேறு கீழே விழுந்து இப்படியே முறிஞ்சு போகுதோ தெரியாது. பக்குவமாக எடுத்து கட்டணும். இந்த டொமேட்டோ வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட சொல்கிறது ஒரு சாதி டொமேட்டோ. நல்ல நீளமாக காய்க்குது. அங்கே பெரிய டொமேட்டோ பிட்டூஸ். இது ஒரு டொமேட்டோ இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஆண்டு. இது வந்து கொலாட்டில் அதைத்தான் சொல்கிறோம். கொலாட்டில் யூஸ் உண்டு டொமேட்டோ. நீளமாக இருக்குன்னு ரோமாவிலேருந்து வர்றது. ரோமா டொமேட்டோ நீளமாக இருக்குது. ரோமா டொமேட்டோ என்ன நீளமாக இருக்கும். அங்கே பெயிண்ட் அடிக்கலாம்.